தங்கம் வாங்குற பிளான் இருக்கா? அப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். லட்சத்தை தொட்ட தங்கம் இப்போ ஏன் திடீர்னு சரியுது? ஈரான் போர்ல இருந்து அமெரிக்க டாலர் வரைக்கும் உலக சந்தையில் நடக்கிற அந்த மர்மம் என்ன? இப்போ முதலீடு செஞ்சால் லாபமா இல்லை நஷ்டமா? இந்தியாவில் ஜனவரி மாதத்தில் வரலாற்று உச்ச விலையை எட்டிய தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டும் அதன் பின்னர் விலை சரிவை கண்டது. கிட்டத்தட்ட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என 3 மாதங்களுமே தங்கம், வெள்ளி ஆகிய இரண்டுமே பெரிய அளவில் விலை மாற்றம் காணலை. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தோட விலை 1,34,000 ரூபாய் என்ற வரலாற்று உச்சபட்ச விலையை எட்டியது. வெள்ளி விலை கிலோ 4 லட்சம் ரூபாய் என்ற அளவை எட்டுச்சு. தங்கம், வெள்ளி ஆகிய இரண்டுமே போட்டி போட்டுக்கொண்டு விலை உயர்ந்த சூழல்ல பிப்ரவரி மாத தொடக்கத்துல இருந்து படிப்படியாக விலை சரிய தொடங்கியது. ஈரான் போர் தொடங்கின பிறகு தங்கம், வெள்ளி ஆகிய 2 உலோகத்தோட விலையும் பெரிய அளவில் குறைஞ்சிது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,04,000 என்ற அளவு வரைக்கும் விலை குறைந்தது. கடந்த 1.5 மாத காலமாக ஆபரண தங்கத்தோட விலை 1,10,000 ரூபாயிலிருந்து 1,20,000க்குள்ள விலை ஏறுறதும் இறங்குறதுமா இருந்துச்சு. வெள்ளி விலை 2,60,000 ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ள விலை ஏறுறதும் இறங்குறதுமா இருந்துச்சு. இது இப்படி தான் நீடிக்குமா அல்லது இனிவரும் நாட்களில் தங்கம், வெள்ளி விலை உயருமா? இப்போ முதலீடு செய்கிற வாய்ப்பை விடுத்தா பின்னாடி வருத்தப்படும் காலம் வருமா அப்படிங்கிறது தான் ஏராளமான முதலீட்டாளர்கள் மற்றும் சாமானிய மக்களுக்கிடையே இருக்கிற ஒரு குழப்பம். முதல்ல தங்கம், வெள்ளி விலைகள் பெரிய அளவில் உயராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். தற்போது பல்வேறு மேக்ரோ பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் தான் தங்கம், வெள்ளி விலைகளை நிர்ணயம் செய்த முக்கிய காரணங்களாக இருக்குது. அந்த வகையில் ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. இதனால் பணவீக்கம் தொடர்பான அச்சம் அதிகரித்து வருது. எனவே பல்வேறு நாடுகளோட மத்திய வங்கிகள், குறிப்பாக அமெரிக்க மத்திய வங்கி தற்போதைக்கு வட்டி விகிதத்தை குறைக்காது, மீண்டும் உயர்த்துவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாகி வருது. முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை கச்சா எண்ணெய் மற்றும் அமெரிக்க டாலர் மற்றும் வட்டி வருமானம் அதிகமாக தரக்கூடிய திட்டங்களில் பெரிய அளவில் முதலீடு செஞ்சிட்ருக்காங்க. இதனால் தங்கத்தை அவங்க கைவிட்டுட்டாங்க. அடுத்ததா ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. பல்வேறு நாடுகளும் டாலரை கொடுத்து தான் கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அமெரிக்க டாலரோட விலை வலுப்பெற்று வருது. அமெரிக்க டாலர் வலுப்பெறும் போதெல்லாம் தங்கம், வெள்ளியோட விலை குறையும். அதாவது தங்கம், வெள்ளியை அதிகமான டாலர் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால முதலீட்டாளர்கள் அதை தவிர்க்கிறாங்க. இதுதான் உலக சந்தையில் தங்கம், வெள்ளி குறைகிறதுக்கு இரண்டாவதான முக்கியமான காரணம். மூன்றாவது, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை, அதாவது அமைதி பேச்சுவார்த்தை ஒரு குழப்பமான நிலையிலேயே இருக்கிறது. இருதரப்பும் ஒரு நாள் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா சொல்கிறாங்க, அடுத்த நாளே அதை ரத்து பண்ணுறாங்க. அதனால் உலக அளவில் பங்கு சந்தை தொடங்கி அனைத்துமே ஏற்ற இறக்கத்தோடு தான் காணப்படுது. இதுதான் தங்கம் விலை லேசாக ஏறுவது, லேசாக இறங்குவது என்ற போக்கினை கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம். ஒரு பெரிய வளர்ச்சிக்கு பிறகு தங்கத்தின் விலை திருத்தத்தில் இருக்கிறதா முதலீட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா சில்லறை விற்பனையை பொறுத்த வரைக்கும் இந்தியாலையும் சரி, உலகத்தோட அதிக தங்க நுகர்வு நாடான சீனாலையும் சரி, சப்ளை குறைந்து மக்களிடையே வாங்கும் போக்கு அதிகரிச்சிருக்கு. தங்கம் விலை குறைந்தது இதற்கு ஒரு முக்கியமான காரணம். அதனால தங்கத்திற்கான டிமாண்ட் மாறாம தான் இருக்குது. வரும் நாட்களில் தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்க மத்திய வங்கியோட கொள்கை முடிவு அறிவிப்பை பொறுத்து தான் இருக்கும். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் தங்கத்தோட விலையில் மாற்றத்தை கொண்டு வரும். வட்டி குறைப்பு அறிவிக்கப்பட்டால் தங்கம் விலை உயரும். வட்டி குறைக்கப்படலை அப்படின்னா கூட விலை குறையும். அடுத்த சில வாரங்களுக்கு பிறகு ஈரான் போரில் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிற முதலீட்டு துறை நிபுணர்கள் அதுக்கப்புறம் மீண்டும் தங்கம் விலை உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தற்போது இருக்கிற விலை குறைவை ஒரு வாய்ப்பாக கருதி தங்கத்தில் முதலீடு செய்கிறவங்க இந்த ஆண்டு இறுதியில் நல்ல லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. தங்கம் இன்றளவும் சர்வதேச முதலீட்டு சந்தையில் முக்கிய சொத்தாக பார்க்கப்படுது. அமெரிக்க அரசு கடுமையாக முயற்சி செய்து டாலரோட ஆதிக்கத்தை நிலைநாட்டி வராங்க. இந்த முயற்சிகள் உடையும் பட்சத்தில் தங்கம் விலை முக்கிய சொத்தாக மாறி தங்கம் விலை உயரும். ஏப்ரல் 27ஆம் தேதி அன்று தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸ் 4,715.16 டாலருக்கு வர்த்தகமாகி வந்துச்சு. ஜனவரி மாத உச்ச விலையான $5,600 விட 15.8% குறைவு தான்.
ஆனால் கடந்த ஆண்டோட இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சுமார் 50% அதிகமாகவே இருக்குது. இந்த நிலை உலக பொருளாதாரத்தில் ஏற்படுற ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் தங்கம் எப்படி வலுவாக நிற்குது அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டுது. இதுதான் தங்க முதலீட்டாளர்களோட முக்கிய நம்பிக்கையாக பார்க்கப்படுது. ஏன் தங்கம் இன்னும் வலுவாக இருக்குது? உலகம் முழுவதும் இருக்கிற மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வர்றது தான் முக்கியமான காரணம். உலக தங்க கவுன்சில் தகவல்களின்படி பல நாடுகள் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையிலிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு தங்க கையிருப்பை அதிகரித்து வராங்க. இந்த நிலையான கொள்முதல் தங்க விலைக்கு வலுவான ஆதரவை அளிக்குது. இதே மாதிரி சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் தங்கம், வெள்ளி இறக்குமதியை பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க. உலகளாவிய கடன் அளவு அதிகரிக்கிறது குறித்து சர்வதேச நாணய நிதியம் எச்சரிச்சிருக்காங்க. வரலாற்று ரீதியாக கடன் அதிகரிக்கும் போது பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரிக்கும் போதும் மக்கள் பாதுகாப்பான சொத்தான தங்கத்தை நோக்கி திரும்புகிறாங்க. இதுவும் தற்போது தங்கம் விலை உயர்வுக்கு சாதகமாக இருக்குது. அடுத்த சில மாதங்களில் உலக மத்திய வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைக்க தொடங்கினா தங்கத்தின் விலை மீண்டும் வலுவாக உயரும் வாய்ப்புகள் இருக்குது. வட்டி விகிதம் குறையும் போது வங்கி சேமிப்புகளில் கிடைக்கிற வருமானம் குறையும். அப்போது வட்டி வருமானம் தராத தங்கம் மிகவும் ஈர்க்கக்கூடிய முதலீடாக மாறும். அமெரிக்கா, ஈரான் இடையேயான பதற்றம், எண்ணெய் விலை உயர்வு, ஹார்மஸ் நீரிணை போன்ற முக்கிய பாதைகளில் ஏற்படுற அச்சுறுத்தல் ஆகியவை உலக அளவில் பதற்றத்தை அதிகரிக்குது. இத்தகைய சூழலில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான இடமாக தங்கத்தை தேர்வு பண்ணுறாங்க. ஆனால் டாலர் மதிப்பு வலுப்பெறதுனால தங்கம் தற்போது தன்னோட பொலிவை இழந்திருக்கு. வெல்ஸ் பார்கோ, கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மார்கன் உள்ளிட்ட முன்னணி உலக வங்கிகள் தங்கத்தோட எதிர்காலம் குறித்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இதன் காரணமாக 2026க்கான தங்கம் விலை உயர்வு இலக்கை $5400 $6000 வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இந்த கணிப்புகள் திடீர் உயர்வு அல்ல, நிலையான மற்றும் நீடித்த வளர்ச்சியை சுட்டிக்காட்டுது. இப்போ தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் $6000 உயர்ந்தால் என்ன ஆகும்? முதல்ல ஒரு அவுன்ஸை கிராமாக மாற்றினோம் அப்படின்னா 1 கிராம் தங்கத்தோட உலக விலை சுமார் $192.9 ஆகும். இதை நம்மளோட இந்திய காரணி மூலமாக கணக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் 1 கிராம் தங்கத்தோட விலை சுமார் 19,758 வரைக்கும் போகும். தற்போது ஒரு அமெரிக்க டாலர் சுமார் 94.22 ரூபாயாக இருக்குது. இதன் மூலமாக தற்போதைய நாணய மதிப்பு தொடரும் பட்சத்தில் தங்கம் விலை இந்த வருடத்தோட இறுதிக்குள்ள 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 20,000 ரூபாய் வரைக்கும் உயரும் அப்படின்னு கணக்கிடப்படுது. 2026க்கு அப்பால் அடுத்த 5 ஆண்டுகளில் தங்க விலை நிலையாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2031 $8,000 $10,000 வரைக்கும் போகும் வாய்ப்புகள் இருக்குது. பணவீக்கம், அரசியல் அச்சுறுத்தல்கள், மத்திய வங்கிகளோட தொடர் வாங்கல் ஆகியவை இந்த நீண்ட கால வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும். தங்க விலையோட சமீபத்திய சரிவு பலவீனத்தால் வலுவான உயர்வுக்கு பிறகான இயல்பான ஓய்வாக மட்டுமே முதலீட்டாளர்கள் பார்க்குறாங்க. இந்த வேளையில் உலக நாடுகளோட கடன், அரசியல் நிச்சயமின்மை, வட்டி விகித மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணிகள் தங்கத்துக்கு சாதகமாகவே செயல்படுது. குறுகிய காலத்தில் விலை ஏற்ற இறக்கம் இருந்தாலும் தங்கம் நீண்ட கால பாதுகாப்பான முதலீடாகவே திகழுது. Subscribe to One India and never miss an update.